எச்சரிக்கை நான் தெரிவிக்கிறேன். உங்களை நம்பி யாரும் கோயிலுக்கு போகல. என்ன கோயிலுக்குள்ள சொன்னீங்க, அது வேற விஷயம், அதுவே தப்பு. நான் ஆளுநராக இருக்கும்போதே நான் பொதுமக்களை என்னோட பாதுகாப்பு கருதி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் பொதுமக்களோட தான் நான் போயிருக்கேன். என்னோட பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம தென்பகுதியில் வந்து மோசமான வார்த்தைகளை பக்தர்களை பற்றி பேசியிருக்காரு. சேகர் பாபுக்கு சொந்தம் கிடையாது கோயில்லாம். உங்களுக்கு ஒன்றும் கோயில் எழுதி கொடுக்கல. அதனால தான் 2026 வரட்டும் நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன்னா எல்லா கோயிலையும் போய் வாட்ச்மேன் மாதிரி வாசலில் நின்றுக்கிட்டு போகிறவங்க வரவங்கட்டெலாம் அதிகாரம் செய்துட்டு இருக்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? கோயிலுக்கு பக்தர்கள் சாமி கும்பிட வராங்க. இதே மாதிரி சர்ச் வாசலில் போய் நிற்பீங்களா? நீங்கள் மசூதி வாசலில் போய் நிற்பீங்களா? நான் கேட்குறேன். நிற்கிற உரிமை யார் கொடுத்தா? வாசலில் நின்று இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. யார்? இந்துக்கள் கோயிலுக்கு போகிறவங்க அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? மற்ற இடத்துல போய் கேட்பீங்களா நான் கேட்குறேன். அப்போ அறநிலையத்துறை நீங்கள் வச்சிருக்கிறதுனால வர்ற இந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா? இது கடுமையான இது 2026 இதற்கான பதிலை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் சொல்கிறேன். என்ன மாதிரி நான் வந்து அதிகாரத்தை என்றைக்குமே பயன்படுத்துறதில்ல. என் கட்சிக்காரங்க கூட எங்கள் மாவட்ட தலைவர் இப்போ தம்பி வராருன்னா நான் கூட்டி விட்டுட்டு போக முடியுமா? நீங்கள் 50 பேர் 60 பேர் போவீங்க. ஆனால் உங்களுக்கு கோயிலில் பிரச்சனை இல்லைன்னா கோயிலில் கூட யாரும் வரமாட்டாங்க. வந்தால் ஃபோட்டோ எடுத்து ஸ்டாலின்கிட்ட காமிச்சிட்டா இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு சீட்டு கிழிஞ்சிரும். அதனால் கோயிலுக்கு வேணால் நீங்கள் தனியாக போவீங்க. மற்ற இடத்துல நீங்கள் எப்படி வரீங்க? துபுதுபுதுபுதுன்னு வரீங்க. ஆக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என் மாவட்ட தலைவர் 4 பேர் கூட வந்தால் தனியாக போனால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த கோயிலில் வந்து நிற்க ஏன் எப்படி பேச முடியும்? நீங்கள் இந்த கோயில் வாசலில் நிற்கிற உரிமையை, வாட்ச்மேன் மாதிரி இருக்கிற உரிமையை தமிழ் மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. சர்ச் வாசலில் போய் நிற்பீங்களா? மசூதி வாசலில் போய் நிற்பீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இது ஒட்டு மொத்தமாக ஸ்டாலினும் டென்ஷனில் இருக்காரு. அவரோட டென்ஷனை வாங்கிட்டு சேகர் பாபுவும் டென்ஷனில் இருக்காரு. அதனால 2026 திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஜட்ஜு சொல்கிறாருங்க, நீங்கள் விளக்கேற்றுங்கன்னு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதே மாதிரி தான் இன்னைக்கு புது வருஷத்தன்னைக்கு திருச்செந்தூரில் மக்கள் கூடி கூடி வந்து கும்பிட வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்தீங்க? அதனால இன்னைக்கு இதுக்காகவாவது 2026 ஒரு மாற்றம் ஏற்படும். அது தென்னகத்துலேருந்து அந்த மாற்றம் வரணும்.